சற்று முன் கிடைத்த தகவலின்படி கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி. தமிழக மக்களுக்கு குட் நியூஸ். தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள திமுக அரசு பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. அதன்படி பொங்கலுக்கு 5000 பரிசாக கொடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் விரைவில் தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 11.70 லட்சம் பயனாளிகளுக்கு நிலுவையில் இருந்த ₹6000 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் தற்போது நிலுவையில் உள்ள நகை கடன்கள் எவ்வளவு என்பது குறித்த பட்டியலை வழங்க அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள திமுக அரசு பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. அதன்படி விரைவில் தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் தள்ளுபடி தமிழக மக்களுக்கு குட் நியூஸாக பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.